எபிரோன் ஊழியத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லேவியராம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலை மேல் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அபிஷேக தைலத்தை நம்மேல் அவர் வார்த்திருக்கிறார் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் நமக்குள் இருக்கிறதான அந்த அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன கதை இப்படி இருக்கிறது. ஒரு தேனீ கூட்டம் இருந்ததாம், ஈக்கள் கூட்டம் இருந்ததாம். கடுமையான மழை வந்த பொழுது தேனீக்கள் பூவுக்களிலிருந்து எடுக்கிறதான அந்த தேனை எடுக்க முடியாமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்ததான். ஆனால் ஈக்கள் அப்படி அல்ல, பக்கத்தில் இருந்ததான சேற்றில் இருந்ததான காவாயில் இருந்த அழுக்குகளை தின்று கொண்டிருந்ததா. ஆனால் நம்மை ஆண்டவர் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகத்திருக்கிறது எதற்கென்றால் தேனீக்களை போல சுத்தமான இடத்திலே நாம் வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, அந்த அபிஷேகத்தை உணர்ந்தவர்களா இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சவுலை ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் அதை அந்த அபிஷேகத்தை அவன் உணராமல் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்தபடினால் அவருடைய வாழ்க்கையே நஷ்டப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிகளோ ஊழியர்களோ யாராயிருந்தாலும் சரி, தேவன் உங்களை ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேக தைலம் உங்கள் தலைமையில் இருக்கிறது. நீங்கள் மற்ற மனுஷரை போல பலட்சியமானவர்களாக சாதாரணமானவர்களாக இந்த உலகத்தில் ஓடும்படியாக தேவன் உங்களை அழைக்கவில்லை. எனவே அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக நாம் உலகத்திலே வாழ்வோமாக. தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அபிஷேகத்தின் மேன்மை உணர்ந்து கொண்டவனாக அவன் இருந்தபடினால் அவன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்த போதிலும் தேவன் அவனை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சோதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, பல வீழ்ச்சிகள் வந்தது. ஆனாலும் அவன் அபிஷேகத்தை உணர்ந்தவனாக மறுபடியும் எழும்பி ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய் அவன் மாற்றப்பட்டான். எனவே அபிஷேகமானது கடைசியிலே அவன் வாழ்க்கையை உயர்த்தினது என்று நாம் பார்க்கிறோம். எனவே லேவியராம் புஸ்தகத்தில் அபிஷேக தைலத்தை 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்மையில் வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நல்ல தேன் ஈக்களாக நாம் செயல்படுவோமாக. சாதாரண ஈக்களை போல அந்த காவாயில் இருக்கிற அழுக்குகளை தின்கிறவர்களாக அல்ல, பரிசுத்தமானதை புசிக்கிறவர்களாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை செய்ய இந்த மேலான அபிஷேகம் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வதாக. God bless you. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார்.